நவதிருப்பதி குடை யாத்திரை 2024 புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை உலக மக்களின் சேமத்திற்காகவும் பெருந்தொற்றுகளை விலக்கும் பொருட்டும் நமது ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் அவர்களின் தலைமையில் சுவாமிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் உடன் வர நவதிருப்பதி பெருமாளுக்கு குடைகள் சமர்ப்பிக்கும் 3ஆம் ஆண்டு யாத்திரை ஏற்பாடு ஆகியுள்ளது. சனிக்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ வைகுண்டம் கள்ளர் பிரான் திருக்கோவிலில் தொடங்கி நிறைவாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் குடை யாத்திரை நிறைவு பெறும். யாத்திரை சிறப்பாக நடந்திட ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் தலைமையில் ஆன்மீக பெரியவர்களுடன் நேற்று மாலை ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மடத்தில் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுக்கான யாத்திரையை சிறப்பானதாக நடத்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் யாத்திரையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் திருப்புராய்த்துறை செயலாளர் சுவாமி ஜி சத்யானந்தா மகாராஜ், திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். பக்தர்கள் பொதுமக்கள் இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் யாத்திரை நடைபெற காவல்துறை, மின்சாரத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை ஆகிய அரசு துறைகளின் மூலமாக அனுமதி பெற்று அவர்களின் முழு ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற முடிவு செய்யப்பட்டது. அதற்கு முக்கியமான ஒரு பணி என்னவென்றால் சராசரம் நாம் தங்களிடம் எந்தவித பிரதிபலிப்பு எதுவும் எதிர்பார்க்காமல் பண்ணக்கூடிய சேவை மிக முக்கியமான சேவை. அப்படிப்பட்ட சேவைக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொண்ட உங்கள் அனைவரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பகவானுடைய கிருபை பரிபூர்ணமாக ஆழ்வார் ஆதினார் எம்பெருமானம் காப்பித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் வெற்றியும் அட மேன்மையான நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கின்றோம் என்பதெல்லாம் உங்களுக்கு பகவானை கிருபையால் பகவான் நம்மிடத்திலே அவனை வியாப்தி அவன் அனைவரையும் பரிபூர்ணமாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்க நம்ம ஒரு காரியத்தை பண்ணோம், இதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏதோ நான் நல்லா சுவாமி அறிய பண்ணிட்டேன், வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு வீரரை சாதனை கர்ம தோஷத்தினால் தான் நமக்கு பேச்சு அந்த கர்மத்தை நாம் தெரிவதற்கு நமக்கு என்ன ஞாபகம். அதனால முதல் முறையாக பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு இந்த குடை சமர்ப்பணம் பண்ணணும் தொடர்ந்து ஏற்பட்டு இதற்காக குடை சமர்ப்பணம் பண்ணுறோம். அதுதான் மீன்பால் குடையா, மீன்பால் சிங்காசனம், மனிதமான உடைய இந்த குடையை கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்தோன்னாக்கா திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவேங்கமலையானுக்கு எப்படி சென்னையிலிருந்து திருப்பதிக்கு திருவோண நட்சத்திரத்தில் நித்தி பெருமாளுக்கு சாத்தி வேலை செய்ய கொண்டு செல்லணும். அந்த மாதிரியாக நம்ம சுற்றி நவத்திற்கு இந்த தூத்துக்குடி இருக்கிறதே பெரிய விசேஷம். தாமரபரணி நமக்கு இந்த பக்கம் பாப்பநாதத்தில் 36 குன்னக்காயில் கிடைக்கும் போது திருவேணி சின்னமைக்கு ஒரே நிதி நவத்திருப்பதி நவ கைலாக சேர்க்கக்கூடிய ஒரே இதுனா இந்த தாமரபரணி. வேறு எங்கேயுமே கிடைக்காத பெரிய இது. இப்போ நம்ம மத்தியான டைமில் தான் நம்ம ரெட்ட திருப்பதிக்கு வருவோம். ரெட்ட திருப்பதி ஆச்சாரிய அவர்கள் விஷயப்பது போல் அவங்க பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் பண்ணுறதுக்குலாம் போராடுறோம். இந்த ஸ்கூலில் வச்சுக்கிட்டே நம்ம ஒரு ஆதியம் நமக்கு அவங்க கீழே இறங்கி நம்மகிட்ட வராது. நம்மலாம் சேர்ந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு. ஒரு சன்னிதானம் நமக்கு கீழே இறங்கிருந்து நமக்கு செய்து கொடுக்குறாங்க. அப்போ நாமெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுடைய அந்த எண்ணத்தை இன்னும் அதிகரிச்சு உற்சாகத்தை கொடுக்கணும் சொல்லி நம்மளோட உடல் உழைப்பு கொடுத்தா போதும். அந்த கைகறி அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் அருள் தரும் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத சோமவார பிரதோஷ வழிபாடு நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அருள் தரும் கோமதி அம்பாள் சமேத அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் திருக்கோவில். தாமிரபரணி நதி தீரத்தில் வரலாற்று பெருமையும் பழமையும் கொண்ட கோவிலாகும். இத்திருக்கோவில் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மாத பிரதோஷம் சிறப்பாக நடத்தப்படுகின்றது. புரட்டாசி மாத சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்று மாலையில் மூலவர் சன்னதி முன்பு அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம், அரிசி மாவு, திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனத்தாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் மற்றும் கோமதி அம்பாள் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது.
நிறைவாக நந்தியம் பெருமானுக்கு அர்ச்சனை நடைபெற்று கோபுர அரத்தி கற்பூர அரத்தி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
அருள்மிகு ஸ்ரீ திருத்தள்ளிநாதர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷ வழிபாடு. நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருத்தள்ளிநாதர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பிரதோஷ திருநாளை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் முன்புள்ள பிரம்மாண்ட நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம், தேன், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து வண்ண மலர் மாலையில் அருகம்புல் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் நடைபெற்று வில்வத்தால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. இதனையடுத்து நந்தியம் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து தீப தூப ஆராதனையும் மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம் பெருமான் சுவாமி அம்மனை வழிபட்டனர். நாமக்கல்லில் காவிரி கரை மீதுள்ள அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோஷ விழா. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோஷ விழாவை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி, கலச தீர்த்தம் என பல்வேறு வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. பின்னர் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர்.
நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டி சிவன் கோவிலில் லிங்கம் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நாமக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள சிவகாமி அம்பாள் உடனுரை சிதம்பரேஸ்வர சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் இதர விழா காலங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவர். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 14, 15, 16 தேதியிலும் அதேபோன்று மாசி மாதம் 27, 28, 29 ஆகிய தேதிகளில் சூரிய ஒளி நேரடியாக கோவில் பிரகாரத்தில் உள்ள நந்தி மீதும், அடுத்து உள்பிரகாரத்தில் உள்ள சிறிய நந்தி மீதும், கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீதும் விழும் அதிசய நிகழ்வு நடைபெறும். அதன்படி நிகழாண்டு புரட்டாசி திங்கட்கிழமை நேற்றும் இன்றும் செவ்வாய்க்கிழமை காலை 6:20 முதல் 6:35 வரையில் 15 நிமிடம் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அதன் பிறகு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது. பின் பூக்களால் அர்ச்சனை, பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் அதிசய நிகழ்வினை பக்தியுடன் வழிபாடு மேற்கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உற்சவர்களுக்கு நடத்தப்படும் அபிஷேகத்தை திருமஞ்சனம் என்று கூறுவது வழக்கம். அதேபோல திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வருடத்தில் 4 முறை திருமஞ்சனம் என்னும் கோவிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமண கலவை பூசும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. யுகாதி, வருடாந்திர பிரம்மோற்சவம், ஆணிவார ஆஸ்தானம், வைகுண்ட ஏகாதசி ஆகிய நாட்களுக்கு முன்பு வரும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒவ்வொரு ஆண்டும் வருடத்தில் 4 முறை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு திருமஞ்சனம் நடத்துவார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது ஏழுமலையான் கோவிலை ஒரு ஆழ்வாராக கருதி அதனை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து சுவர்களுக்கு நறுமண கலவை பூசும் காரணத்தால் இந்த நிகழ்ச்சி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் இம்மாதம் 4ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் வருடாந்திர பிரம்மோற்சவம் துவங்கி நடைபெற இருப்பதால் அதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமையான இன்று கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. அப்போது தேவஸ்தான அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் கோவிலை முழுவதுமாக கழுவி சுத்தம் செய்து பல்வேறு வகையான சுகந்த திரவியங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்டு நறுமண கலவையை கோவில் சுவர்களுக்கு தெளித்தனர். தொடர்ந்து பகல் 11 மணி முதல் பக்தர்கள் சுவாமி கும்பிட அனுமதி அளிக்கப்பட உள்ளது. తిరుమంజనం అనేది ప్రతి సంవత్సరం 4 సార్లు చేయడం జరుగుతుంది. అక్టోబర్ 4 నుంచి 12 దాకా బ్రహ్మోత్సవాల సందర్భంగా ఈరోజు కోయిలల్వార్ తిరుమంజనం అనేది నిర్వహిస్తున్నాము. కోయిలల్వార్ తిరుమంజనం అంటే భక్తులు స్వయంగా ఆలయ ప్రాంగణము అలాగే గర్భగుడి అంతా శుభ్రం చేయడం అన్నమాట. ఈ కార్యక్రమంలో భాగంగా గర్భగుడిలో ఉన్న దేవతామూర్తులందరినీ అలాగే పూజా సామాగ్రి అలాగే వివిధ సామాగ్రిని అంతా బయటకు తీసి పరిమళం అనే ఒక సుగంధ మిశ్రమంతో వీటన్నిటిని మనము శుభ్రం చేస్తాము. ఈ టైంలో మనము మూర్తికి స్వామివారికి తెల్ల వస్త్రం కప్పి ఉంచుతాము. ఈ కార్యక్రమం అయిన తర్వాత ఆ తెల్ల వస్త్రాన్ని తీసేస్తాము. ఈ కార్యక్రమం ముగిసిన తర్వాత స్వామివారికి ప్రత్యేక పూజలు
అలాగే నైవేద్యాలు సమర్పించడం జరుగుతుంది. ఈ కార్యక్రమము 10 గంటలకి ముగుస్తుంది. ఓం నమో వెంకటేశాయ. நாமக்கல் காந்தமலை முருகன் ஆலயத்தில் புரட்டாசி செவ்வாய் திரிசதி அர்ச்சனை. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார். புரட்டாசி செவ்வாய் தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகைக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம், பின்னர் முருகப்பெருமானுக்கு திருசதி அர்ச்சனை நடைபெற்றது. நிறைவில் கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.